கோயிலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்கி நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு சிறுமியை பற்றி படிக்க போகிறோம். அந்த சிறுமிக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், எவரோ. அந்த சிறுமியுடைய பேர் எவரோ. சிறுமி எவரோ அவளை பற்றி நமக்கு படிக்க போகிறோம். இங்கிலீஷில் மிஸ் நோபடி. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாகன்னு சொல்லலாமே, நான் இந்த செய்தியை ஏசியில் பிரசங்கித்திருக்கிறேன். ஒருவேளை நம்ம சபையிலையும் கூட நான் பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் ஏன்ற குறிப்பு இல்லை. பிரியமானவர்களே, நேற்று தியானிக்கும் போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் அந்த பேர் அடிக்கடி நான் பயன்படுத்தியிருப்பேன். இந்த மிஸ் நோபடியை குறித்து 2 Kings chapter 5 verses 1 to 15 எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை. 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து கொண்டு போவோம். வாசியுங்கள். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன். சீரியா ஒரு தேசம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த ராஜாவுடைய படைத்தலைவன் அவன் பேரு நாகமான். மகா பராக்கிரமசாலியான அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். இந்த நாகமான் இவ்வளவு பெரிய ஆளு, நல்ல பராக்கிரமசாலி. ஆனால் இந்த பராக்கிரமசாலியாகிய நாகமான் அவனுக்கு ஒரு பயங்கரமான வியாதி, லெப்ரசி. சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு, தண்டுகள் என்ற ஆர்மி, சீரியாவிலிருந்து இராணுவம் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார். அநேகரை சிறைப்பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அதில் ஒரு சிறு பெண், அவங்க அப்பா அம்மா குடும்பத்திலேருந்து பிரித்தெடுத்து அந்த சிறு பெண் என்று சொன்னால் ஒரு அடாலசன்ட், ஒரு 13லேருந்து 16-17 வயசுக்குள்ளே அந்த பிள்ளைக்கு இருந்திருக்கும். ஒரு சிறு பெண்ணை அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்கிறாங்க. அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் நாகமானின் மனைவிக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க. இந்த பொண்ணு சரி நம்ம வீட்டில் வேலைக்கு உதவும், நம்ம ஒய்ஃபு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊரை விட்டு, நாட்டை விட்டு, அப்பா விட்டு, அம்மா விட்டு பிரிச்சுட்டு போய் இவன் வீட்டில் வேலைக்கார பெண்ணாக வச்சுருக்கேன். வேலைக்காரங்கன்னா இன்றைக்குள்ள வேலைக்காரங்கள், அடிமை. அந்த பிள்ளைக்குன்னு எந்த ரைட்டும் கிடையாது. எதுவும் சரியாக செய்யலைன்னா அடி பிச்சிருவாங்க, தோலை உரிச்சிருவாங்க. அவள் ஒரு அடிமை, அவ்வளோதான். அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த வேலைக்காரி அந்த எஜமானுடைய மனைவிக்கு ஒரு அடிமையாக விட்டுட்டாங்க. அவங்க அடிமையாக இருக்கிறார். வாசிக்கலாம், வாசியுங்க. அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வேலைக்காரி தன் எஜமாட்டியை பார்த்து சொல்கிறா, நம்ம எஜமா இப்படி எங்கள் சீரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அந்த தீர்க்கதரிசிட்ட போனால் சுகமாயிருவார் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே மாதிரி அவர் போகிறாரு, சுகமாகிறார். இதில் அந்த சிறு பெண்ணை பற்றி ஒரு சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஹேர் நாலேஜ் அபவுட் த நீட் ஆஃப் நேமா. சின்ன பிள்ளை தான், ஆனால் தன்னுடைய எஜமானுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது, தன் எஜமானுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, இப்படி தன்னுடைய எஜமானுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவளுக்கு அந்த நாலேஜ் வருது. எஜமானுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற நாலேஜ். பிரியமான நம்ம கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொன்னால்
அந்த பிரச்சனையை, இன்றைக்கி பாவத்தில் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படல, ஞானஸ்நானம் எடுக்கலை, இவங்க முடிவு என்ன ஆகும்? எனக்கு அதை குறித்ததான ஒரு அறிவு, ஒரு நாலேஜ் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அந்த சிறு பெண்ணுக்கு அவனுடைய பிரச்சனை தெரியுது, எஜமானுடைய பிரச்சனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு கன்சர்ன், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கா? ஐயோ, இப்படி குடிச்சுக்கிட்டே இருக்காரு, அவர் செத்தா எங்கே போவார்? இவருக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வரணும். இந்த பிள்ளை இப்படி ஃபோன்லேயே நோண்டிகிட்டு இருக்காது, உட்காந்து ஆபாச படத்தெல்லாம் பையன் பார்த்துக்கிட்டு இருக்கானே, இன்றைக்கி அவனுக்கு ஒன்று ஆச்சுன்னா அவன் எங்கே போவான்? குஷ்டரோகம் அரிக்கிறது போல் அவன் நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறான்? எவ்வளோ செய்தி வருது. இந்த ஃபோன் பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு இன்றைக்கி பிரெயினில் அவங்களுக்கு வீக் ஆகுது, அவங்க பிரெயின் பாதிக்கப்படுது, அவங்க தண்டோட பாதிக்கப்படுது, அப்படியே குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ செய்தி பார்க்குறோம். இப்போ அவங்களுக்கு விடுதலை வேண்டாமா? குஷ்டரோகம் அரிக்கிறது போல் அந்த ஃபோன் பழக்கம் அரிக்குது, இல்லைன்னா அந்த போதை பொருள் அரிக்குது. அந்த எஜமானை குறித்து அந்த பிள்ளைக்கு இருந்த ஒரு கன்சர்ன், அதான் முதல் குறிப்பாக சொல்கிறேன், கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், ஒரு கரிசனை, ஒரு எண்ணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த கன்சர்ன் அவளுக்கு வருது. இன்றைக்கி உங்களுக்கு அந்த கன்சர்ன் இருக்குதா? இன்றைக்கி அவ்வளோ பெரிய காரியத்தை அந்த பிள்ளையால் செய்ய முடிந்த காரணம் அந்த கன்சர்ன் அவளுக்கு இருந்தபடியினால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த வெறும் கன்சர்ன் மாத்திரமில்லை, ரெண்டாவது அவள் என்ன பண்ணுறா, எப்படியாவது அவனுக்கு விடுதலை வேணும். என்னை சிறைப்பிடிச்சிட்டு வந்தான், எங்கள் அப்பா மட்டும்தான் என்னை பிரிச்சுட்டு வந்துட்டான், என்ன இந்த தேசத்தில் இப்படி அடிமையாக்கிட்டான், அவனுக்கு எப்படியாவது அவன் நாசமாக போட்டோம் என்ற எண்ணம் எல்லாமே ஒரு அன்பு அவளை நெருக்கி ஏவுது. ஏன் அவள் போய் சொல்லணும்? நல்லா அவங்க சாபம் ஆண்டவர் அடிச்சிருக்காரு, குஷ்டரோகம் இன்னும் பரவட்டும், அப்படி தானே நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இந்த சிறு பெண், பவுல் சொல்கிறார், தேவ அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. இயேசுவை பற்றி சொல்லியிருக்குது, நாம் சத்துருக்களாய் இருக்கையில், நாம் சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். நாம் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தபடியினால, ஒருவன் தன்னுடைய நண்பனுக்காக ஜீவனை கொடுப்பான், ஒருவன் தன் நண்பனுக்காக ஜீவனை கொடுப்பான். ஆனால் நாம் சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நமக்காக மரித்தார். அதே போல் இவன் சத்துரு, என் அடிமையை சிறைப்பிடிச்சிட்டு வந்திருக்கிறான், எனக்கு இவ்வளவு கேடு செய்திருக்கிறான், என் குடும்பத்தையே அழிச்சிட்டான், ஆனால் அவனுக்கு இந்த குஷ்டரோகம் சுகமாகணும். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த கிருபையெல்லாம் பொழிந்தள்ளப்படுவதற்கு முன்பாகவே அந்த சத்துருவை சிநேகிக்கிற ஒரு மனம் அந்த பிள்ளைக்கு இருந்திருக்குது. துஷ்ட நிகிரகம், சிஷ்ட பரிபாலனம், துஷ்டர் அழியணும், நமக்கு பிரியமானவர்கள் நம்ம சிஸ்டர்கள் அவங்க நல்லா இருக்கணும். அதான் யூத கோட்பாடு. சத்துரு அழியணும், என் மக்கள் நல்லா இருக்கணும். இயேசு தான் சத்துருவை சிநேகிங்கள்னு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது சத்துரு அழியணும் தான் ஜெபிச்சிருக்காங்க. சத்துருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னது இயேசு தான். அந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாட்டில் தன்னை ஒடுக்கின ஒருவன் மேலே அவ்வளவு பற்றோடு அந்த பிள்ளை இருந்திருக்கு. உண்மையாக நம்ம ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவின் அன்பு நெருக்கிய, நம்ம கொடுமைப்படுத்துகிற மேனேஜர், நம்மை கொடுமைப்படுத்துகிற அதிகாரி, நம்மை கொடுமைப்படுத்துகிற ஒரு பிரின்சிபால், நம்மை கொடுமைப்படுத்துகிறவங்க ஒருத்தங்க, அவங்க மத்தியில் நம்ம சாட்சியாக இருக்கணும். அவங்க மத்தியில் நம்ம சாட்சியாக இருக்கணும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவர்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவணும். அழிந்து போகிற ஆத்மா சத்துவாக இருக்கட்டும், உங்கள் அதிகாரியாக இருக்கட்டும், உங்களை கொடுமைப்படுத்துகிறவங்களா இருக்கட்டும், ஐயோ அந்த பிள்ளையை போல் நம்ம இருக்க முடியுமா? அவனுடைய அழிவெல்லாம் அவன் விரும்பி இருக்கணும். இந்த குஷ்டவன் இன்னும் பரவட்டும், எங்களை பிடிச்சிட்டு வந்தால இன்னும் ஆண்டவனை அடிக்கட்டும், அப்படிலாம் நம்ம ஜெபிச்சிருக்கணும். இந்த பிள்ளை அந்த அன்பு அவளை நெருக்கி ஏவுகிறது. கான்ஸ்ட்ரெயின், அவளுடைய நெருக்கம், அவனுக்கு விடுதலை வேணும். மூன்றாவது, முதலாவது பார்த்தா ஹேர் கன்சர்ன், ரெண்டாவது ஹேர் கான்ஸ்ட்ரெயின், மூன்றாவது ஹேர் ஆக்ஷன். அது அவளுடைய கமிட்மெண்ட்டை காட்டுது. மூன்றாவது அவள் தன்னுடைய நாச்சியார்கிட்ட போய் பேசுகிறாள், செயலில் ஈடுபடுறாள், நற்செய்தி அறிவிக்கிறாள். வாயில் அடிக்க மாட்டாங்க, வாய மூடி சொல்ல மாட்டாங்களா? நீ ஒரு அடிமை, எனக்கு வந்து ஆலோசனை சொல்கிறியா அப்படின்னு கட்டி வச்சு சாத்த மாட்டாங்களா? அட்லீஸ்ட் ஒரு அறையாவது கொடுக்க மாட்டாங்க? சின்ன பிள்ளை வாய மூடு, எனக்கு எங்கள் தெய்வம் இருக்குது, எங்கள் மதம் இருக்குது, நீ யார் சொல்கிறது? சொல்ல பயமாக இருக்குல்ல, பேச பயமாக இருக்குல்ல, நம்ம சாட்சியில் பயமாக இருக்குல்ல, வெக்கமாக இருக்குல்ல. சொன்னால் அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களல்ல? அப்படி தான் நம்ம இருக்கிறோம். எனக்கு யார்ட்டையும் சொல்ல வெக்கமாக இருக்கும். எப்படி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்கிறது? எப்படி எங்கள் பிரின்ஸ்பால்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்ல முடியுமா? அந்த ஒரு சின்ன பிள்ளை தைரியமாக அந்த நாச்சியார்கிட்ட போய் பேசுது. அவங்க அடிப்பாங்களோ அடிக்க மாட்டாங்களோ, திட்டுவாங்களோ திட்ட மாட்டாங்களோ, சூடு போடுவாங்களோ சூடு போட மாட்டாங்களோ, அந்த அன்பு அவளை நெருக்கி ஏவுகிறபடியினால சின்ன பிள்ளை, ஒரு 13-14 வயசு பிள்ளை, அந்த எஜமாட்டிகிட்ட போய் தைரியமாக சொல்கிறாங்க. அது மூன்றாவது அவளுடைய கமிட்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். நான் சொல்லணும், எனக்கு என்ன பாடு வருதோ, அடி வருதோ, உத வருதோ, என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் போய் சொல்லணும். அந்த கமிட்மெண்ட் அவளுக்குள்ளாக இருக்கு. அவளுக்குள்ளாக அந்த கமிட்மெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஒரு கமிட்மெண்ட்டோடு அவள் செய்கிறான். அந்த கமிட்மெண்ட்டோடு கூட அவள் போய் செயல்படுறான். போய் நாச்சியார்கிட்ட போய் சொல்கிறான். சொல்கிறது மாத்திரமல்ல, நான்காவது நாச்சியார்கிட்ட என்ன சொல்கிறா பாருங்க, 3ஆவது வசனம் வாசிங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். நான்காவது என்ன சொன்ன, நாலேஜ் அபவுட் த தீர்க்கதரிசி. அவர் பேர் எலைஷா. எங்கே இருக்கார்? இஸ்ரவேலுடைய தலைநகர். அப்போ இஸ்ரவேலுடைய தலைநகர் சமாரியா. இஸ்ரவேலுடைய 10 கோத்திரம், அந்த 10 கோத்திரத்தினுடைய தலைநகர் சமாரியா. இவர் சமாரியாவில் இருக்கார். அந்த தீர்க்கதரிசிட்ட போனால் சோகமாகும். அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிரியமானவளே, அவள்தான் அவளுடைய கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இயேசுகிட்ட வந்தால் சோகமாகும். அவள் அந்த தீர்க்கதரிசியை பற்றி தீர்க்கதரிசி அட்ரஸ் சொல்கிற. சமாரியாவில் இருக்கார். எங்கே இருக்கார்? இஸ்ரவேலில் சமாரியாவில் கேபிட்டலில் இருக்கார். அவளுக்கு அந்த தீர்க்கதரிசியை பற்றிய அறிவு இருந்தது. எப்படி அவளுக்கு அந்த தீர்க்க கான்டாக்ட் இருந்துச்சோ நமக்கு தெரியலை. இவளும் சமாரியாவில் இருந்தாரா? அந்த தீர்க்கதரிசி செய்த அற்புதங்களை குறித்து முதல்ல கேள்விப்பட்டிருக்கணும். அந்த தீர்க்கதரிசியாக எலிசாட்ட போய் நிறைய பேர் சோகமாக இருக்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தை உண்டாயிருக்காங்க. கடன் பட்டவங்களுக்கு விடுதலை கிடச்சிருக்கு. இதெல்லாம் அங்கே நமக்கு 1-2 வரலாற்றில் பதிவு செய்திருக்கு. இன்னும் நிறைய காரியங்கள் அவர் செய்திருக்கலாம். எலியாவுடைய நாட்களில் 7 அற்புதங்கள் நடந்தால், எலிசாவுடைய நாட்களில் பதிவு செய்யப்பட்டதே 14 அற்புதங்கள். இன்னும் அநேக அற்புதங்கள் நடந்திருக்கும். அந்த செய்தியெல்லாம் இவ கேட்டிருக்கிறேன். ஒருவேளை நான் நினைக்கிறேன், வேதத்தில் பதிவு செய்யப்படாவிட்டாலும் எலிசாவிடத்தில் போய் குஷ்டரோகிகள் கூட சோகமாக இருக்கலாம்.
அவள் எலிசாவை பற்றிய ஒரு நல்ல நாலேஜ் இருக்கு. நாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம ரிலேட்டிவ்ஸை இயேசுகிட்ட வாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோன்னா அந்த இயேசுவை பற்றிய நாலேஜ். அவர் சமாரியாவில் இருக்கார். இன்றைக்கு அந்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். மரித்து உயிர் தெழுந்த இயேசு பரலோகத்தில் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய நாமத்தினாலே வியாதிகள் சுகமாகும், குஷ்டரோகம் சுகமாகும். நமக்கு அந்த நாலேஜ், பிரியமானவர்களே, அந்த எலிசாவை பற்றிய நாலேஜ் தான் அவளுடைய கான்ஃபிடன்ஸ். கண்டிப்பாக சுகமாயிரும். அப்போ முதலாவது அவளுடைய கன்சர்ன் பார்த்தோம். ரெண்டாவது அவளுடைய ஒரு கம்பேஷன் இல்லைன்னா கான்ஸ்டன்ட், ஒரு அன்பினால் உள்ள நெருக்கம். மூன்றாவது அவளுடைய கமிட்மெண்ட். போய் சொல்லிடுவோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, துப்புனாலும் பரவாயில்ல, சூடு போட்டாலும் பரவாயில்ல, கேலி பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம சொல்கிறத சொல்லிடுவோம். சின்ன பிள்ளை பெரியவங்களே வெட்கப்பட்டுட்டு இருப்போம். எப்படி ஆஃபீஸர்லாம் போய் பேச முடியுமா, அந்த மேடத்திட்ட பேச முடியுமா, அந்த சார்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அந்த பிள்ளைக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் 100%. இது எலிசாட்ட போனால் சுகமாயிடும். எலிசாட்ட போய் சுகமாகலைன்னா அந்த பிள்ளைய சும்மா விடுவாங்களா? நீ சொன்னேன்னு போனோம், போய் ஒன்றும் நடக்கலை, அப்படி எப்படி சாத்துவாங்கல்ல? அது பிள்ளை அந்த பிள்ளை கவலைப்படல. அவள் திட்டம் அது எலிசாட்ட போனால் எப்படியே சுகமாயிடும். இப்போ எலிசாட்ட போனாலே சுகமாயிரும்னு அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்போது நம்ம இயேசுகிட்ட வந்தால் இயேசு பரிபூர்ணமான விடுதலையை கொடுப்பார் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வேண்டாமா? இயேசு ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம அங்கே பார்க்குறோம். அந்த கான்ஃபிடென்ஸோடு கூட அவள் போய் சொல்கிறா. பிரியமானவர்களே, அதே 3வது வசனம் திரும்ப வாசியுங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், போனால் நல்லது, அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷன். வெறும் ஒரு நம்பிக்கை மாத்திரமல்ல, இருதயத்தில் நம்புகிறா, வாயினால் அறிக்கை பண்ணுறார். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். இயேசு ஒன்று ரட்சிப்பார். இயேசு கண்டிப்பாக விடுவிப்பார். நீ இயேசுவை ஏற்றுப்பார், கண்டிப்பாக வழி திறக்கும். இயேசு உனக்காக செய்வார். ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷன், ஒரு சாத்தியக்கூறான ஒரு அறிக்கை, ஒரு சாத்தியக்கூறான அறிக்கை காணப்படுகிறது. நம்ம பைபிளில் பார்க்குறோம். இருதயத்தில் விசுவாசிக்கிறது நீதி உண்டா. இயேசு சுகமாக்குவார் அப்படின்னு நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறது எனக்கு நீதியாக, தேவனுடைய பார்வையில் ரைட்டாக இருக்கும். இட் வில் பி கவுண்டட் டு மை ரைச்சியஸ்னஸ். அது எனக்கு நீதியாக எண்ணப்படும். அது எனக்கு நீதியாக எண்ணப்படும். நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். இயேசு எப்படியாவது விடுவிப்பார், இயேசு ஒரு வழியை திறப்பார். என் இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன். அது எப்போ எனக்கு ரட்சிப்பாக மாறும், எப்போ அது எனக்கு ஒரு விடுதலையாக மாறும்? ரோமரில் வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரத்தில், நான் வாயினாலே அறிக்கை பண்ணுவது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இவ இருதயத்தில் விசுவாசித்தது இவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது மாத்திரமல்ல, she makes a positive confession. கண்டிப்பாக நீக்கி விடுவார். அப்போ அந்த பிள்ளைக்கு அதில் டவுட்டே இல்லை. இயேசு சுகமாக்குவார், இயேசு ஒரு வழியை திறப்பார், இயேசு உன்னை காப்பாற்றுவார், இயேசு எப்படியாவது உனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அதில் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ். நாகமானுக்கு விடுதலை கிடைக்காதாங்கிறது வேறு. நாகமான், உங்களுக்கு கதை தெரியும். நாகமான் போகிறான், எலிசா யோர்தானில் 7 தடவை முழுக சொல்கிறான். எங்கள் ஊர்லெலாம் நதி இல்லையா, நான் ஏன் இதில் முழுகணும் அப்படிங்கிறான். ஒருவேளை எனக்கு அந்த நேரத்தில் விடுதலை கிடைக்கல. எப்போ அவனுக்கு அந்த விடுதலை உண்டானது, எலிசா சொன்னபடி அந்த யோர்தான் நதியில்
6 தடவை மூழ்குனா அவனுக்கு விடுதலை கிடைக்கல. 7ஆம் தடவை மூடும்போது அவனுக்கு விடுதலை வந்தது. அப்போ இயேசுவினிடத்தில் வாங்க, இயேசு ரட்சிப்பார் என்று சொல்கிறோம். இயேசுவினிடத்தில் வந்து இயேசு சொல்கிறது போல் அவங்க செய்தால் தான் அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அவங்க இயேசு சொன்னது போல் செய்யலைன்னு அவங்களுக்கு ரட்சிப்பு வராது. ஆனால் இயேசுவினிடத்தில் வந்து இயேசு சொன்னது போல் செய்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அவர் நீக்கி விடுவார். அவர் சொன்னபடி செய்யானா, அவர் சொன்னபடி செய். இவன் என்ன யோசிக்கலாம், வெளியே வருவார், தடவி விடுவார், தைலம் போடுவார், ஏதாவது ஊற்றுவார், சோமாயிரும் யோசித்திருப்போம். நம்ம யோசித்தது போல் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி செய்யணும். இல்லை கோயிலுக்கு போகிறோம், ஒரு 10 கேண்டில் வாங்கி கொடுப்போம், கேண்டில் கொளுத்துவோம், சரியாயிடும். அப்படி இல்லை. இல்லை நேர்ச்சை பண்ணுவோம், ஏதாவது டொனேஷன் கொடுப்போம், சரியாயிடும். இல்லை, இயேசு என்ன சொல்கிறார் அதை செய்யணும். பிரியமானவர்களே, ஆனால் இவளை பற்றி தான் நம்ம இப்போ படிக்கிறோம். அவளுக்கு 100க்கு 100 எலிசாட்ட போனால் சோமாயிடும். நமக்கு அந்த பாசிட்டிவ் கன்ஃபியூஷன் இருக்கா? கண்டிப்பாக ஆண்டவர் அந்த வியாதியை மாற்ற வல்லவராக இருக்கிறார், அந்த நோயை மாற்ற வல்லவராக இருக்கிறார், வழியை திறக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ 5வது நம்ம பார்க்குறோம், பிரியமானவர்களே, அவளுடைய பாசிட்டிவ் கன்ஃபெஷன். 2 காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. 4ஆம் வசனம் வாசியுங்க. அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று. இப்போ அடுத்த வசனத்திலேயே அப்பொழுது அவன் போய், யார் போய்? நாகமான் போய். இவ யார்கிட்ட சொன்னா? அந்த நாச்சியார்கிட்ட சொன்னான், நாகமானுடைய மனைவிட்ட சொன்னான். இப்போ நாகமானுடைய மனைவி என்ன செய்கிறா? புருஷன்கிட்ட சொல்கிறா. நாகமானுடைய மனைவி புருஷன்கிட்ட சொன்ன உடனே அவன் போய் ராஜாட்ட சொல்கிறான். அவன் இஷ்டப்படி அவன் இன்னொரு தேசத்துக்கெலாம் போக முடியாது, அங்கே வேலை பார்க்குறான். அதனால் முறைப்படி அந்த ராஜாட்ட போய் சொல்கிறான். இப்போ இடையில இதெல்லாம் நடந்திருக்கு. இவன் நாச்சியார்கிட்ட சொல்லி, நாச்சியார் கணவன்கிட்ட சொல்லி, அந்த நாகமான் போய் ராஜாட்ட சொல்கிறான். அப்பொழுது அவன் போய் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறான். யார் சொல்கிறா? இஸ்ரவேல் தேசத்துலேருந்து நான் பிடிச்சிட்டு வந்த நல்ல ஒரு பிள்ளை, எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாள், அம்மாவுக்கு அடிமையாக கொடுத்துருக்கேன்னு, அந்த அடிமை பெண் சொன்னாள் என்று சொல்லுகிறான். இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். ராஜாவிடத்தில் அறிவிக்கிறான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம். எப்படிங்க அந்த ராஜா சொன்னான்? வெரி குட், வெரி குட், போகலாம்ப்பா. யார் சொன்னா? தேவதூதன் சொன்னானா? இல்லை. உனக்கு சொப்பனத்தில் வந்துச்சா? இல்லை. நம்ம ஊரில் யாராவது ஒரு பெரிய ஜோசியர் சொன்னாரா? இல்லை. யார் சொன்னா? எங்கள் வீட்டில் இஸ்ரேலேருந்து ஒரு ஏழை பொண்ணு, நம்ம சண்டைக்கு போன இடத்துல பிடிச்சிட்டு வந்தோம்ல, அவள் தான் சொன்னா. அட பாவி, நாசமாக போக. அவள் எதுக்கு சொல்லியிருப்பா? நீ அழியணும்னு தானே சொல்லியிருப்பா. அங்கேருந்தா நீ பிடிச்சிட்டு வந்திருக்க, சத்துரு தேசத்துலேருந்து. அவள் எதுக்கு நல்லதுக்கா சொல்லுவா? நீ தானே பிடிச்சிட்டு வந்த, உனக்கு அறிவு இல்லை? அவள் சொன்னான்னு போறியாடா முட்டாப்பையில். சொல்லியிருப்பானா சொல்ல மாட்டானா? சொல்லணுமா வேண்டாமா? சொன்னது யாரு? எதிரியுடைய நாட்டிலிருந்து நீ அடிமையாய் பிடித்து கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு அடைச்சி வச்சு அடித்து உதச்சி வேலை வாங்கிட்டு இருக்கிய அந்த பிள்ளை சொன்னதை நம்பி நீ போறியாடா அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஏன் அந்த ராஜா அப்படி சொல்லலை? இந்த நாச்சியாரே சந்தேகப்பட்டிருக்கணும். இந்த நாச்சியார் சொல்கிறத கேட்டு நாகமான் சந்தேகப்பட்டிருக்கணும். அவள் சொல்கிறான்னு சொல்கிறிய, அந்த ஊருக்கு போனால் நானும் தனியாக போனேன், என்னை பிடிச்சி கொண்டு போட்டுற போகிறானுங்க அப்படின்னு இவன் சந்தேகப்பட்டு, இவனும் சந்தேகப்படலை. இவன் போய் ராஜாட்ட சொல்கிறான், ராஜா நல்லது போகலாம் அப்படிங்கிறார். ஏங்க? பொண்ணோட சாட்சியார், அந்த பெண்ணுடைய சாட்சி. அருமையாக சொன்னார், அந்த பெண்ணுடைய சாட்சி. இந்த பெண்ணு சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு அந்த நாச்சியார் நம்புகிறாங்க. அடிமை பொண்ணு தான், இந்த வீட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்க பொண்ணு தான். ஆனால் இந்த பிள்ளை சொன்னால் அது சரியாக தான் இருக்கும்.
அவன் நம்ம கெடுதியாக சொல்ல மாட்டா. இது யாருக்கு தெரியுது? நாகமானுக்கும் தெரியுது. வேதத்தில் அங்கே சொல்லப்படலை. நான் யோசிக்கிறேன், கொஞ்சம் ஃபிட் பண்ணுறேன். ஒரு சில சம்பவங்கள், அந்த பிள்ளை சொன்ன சில ஆலோசனைகள், சில காரியங்களை நாகமான் பேச்சு வாக்கில் ராஜாவட்டையும் பேசிக்கலாம். அந்த பிள்ளை இந்த மாதிரிங்க ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கா. அடிமையாக இருந்த தானியேலுக்கு சாட்சி உண்டு, அடிமையாக இருந்த யோசேப்புக்கு சாட்சி உண்டு. தானியேல் சொன்னால் சரியாக இருக்கும், யோசேப்பு சொன்னால் சரியாக இருக்கும். அடிமையாக இருந்த இந்த பிள்ளைக்கும் சாட்சி. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அடிமையாக இருந்த இந்த சின்ன பிள்ளைக்கு நல்ல சாட்சி. அங்கே உங்கள் வேலை ஸ்தலத்தில் சாட்சி இருக்கா? நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்குன்னு உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் நினைக்கிறாங்களா? யோசேப்பை பற்றி நினச்சாங்க, தானியேலை பற்றி நினச்சாங்க. இந்த நாகமான் வீட்டில் வேலை செஞ்ச சிறுமி எவரோ அந்த சிறுமி எவரோ பற்றியும் அவங்களுக்கு தெரிந்தது. யார் வரைக்கும் தெரிந்திருக்கிறது? ராஜா வரைக்கும் தெரிந்திருக்கிறது. ராஜா வரைக்கும் தெரிந்திருக்கிறது. நம்ம பற்றி வேதம் சொல்லுது, அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீசுகிறோம். எங்கே இருந்தாலும் சரி, நம்முடைய பேச்சு, வார்த்தை, செய்கை, பழக்க வழக்கங்கள், நம்முடைய அன்பு, சத்தியத்தின் மேல் நமக்குள்ள உறுதி, எல்லா சூழ்நிலையும் நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். நம்மை விரும்புகிறவர்களும் அதற்காகத்தான் விரும்ப வேண்டும், நம்மை வெறுக்கிறவர்களும் அதற்காகத்தான் வெறுக்க வேண்டும். அவனுடைய ஜப வாழ்க்கை, அதனால்தான் தானியேல் சிங்கக்கவியில் தூக்கி போட்டாங்க. அவனை விரும்பின ராஜாவும் அவனுடைய ஒழுக்கத்துக்காகத்தான் அவனை விரும்பினான். எனக்கு பைபிளில் பிடிச்ச கேரக்டர்ஸில் அதிகமான கண்மீண்டி அடிக்கடி நான் தானியேலை பற்றி பேசியிருக்கேன். நம்ம சபையில் அடிக்கடி இந்த பாட்டு பாடுவோம், டேர் டு பி அ டேனியல், டேர் டு ஸ்டாண்ட் அலோன், டேர் டு ஹேவ் அ பர்பஸ் ஃப்ரம் டேர் டு மேக் இட் நோன். இங்கே அடிக்கடி நம்ம சபையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் பாடுகிற ஒரு பாடல். என் வாழ்க்கையில் எனக்கு மிக தாக்கத்தை உண்டாக்கினது இந்த தானியேல். டேர் டு பி அ டேனியல், dare to stand alone, dare to have a purpose firm, dare to make it known, dare to make it known. நல்லா தனியாக நிற்க தைரியம் வேணும். நம்ம காரியத்தில் உறுதியாக இருக்கணும், நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கணும். ரொம்ப ஆழமாக நான் அந்த நாட்களில் யோசிச்சிருக்கேன். நான் சொன்னது போல் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பேசின ஒரு செய்தி இது. அந்த சிறுவன் சொல்கிறத அந்த நாச்சியார் நம்பணும்னா, அந்த பெண் இப்படி சொன்னான்னு சொல்கிறத அந்த நாகமான் ஏற்றுக்கொள்ளணுமானா, நாகமான் எங்கே எதிரியுடைய நாட்டிலேருந்து அந்த பிள்ளைங்க அவள் எதுக்கு சொல்லுவா? இவங்க போனான்னா இவனை தனியாக பிடிச்சி இவனை கொல்றதுக்கு தானே அவள் சொல்லணும். ஆனால் இவ அப்படி செய்ய மாட்டா. இவ சொல்கிறது என் நன்மைக்கு தான் சொல்லுவா, இவ சொன்னால் சரியாக தான் இருக்கும், இவ சொன்னால் உண்மைதான் சொல்லுவா என்று அந்த நாச்சியார், நாகமான், ராஜா வரைக்கும் அதை அறிந்திருந்தார். பிரியமானவர்கள், இயேசுவினர்கள் குறிப்பாங்கள சிறு பிள்ளைகளை பார்த்து சொல்ல எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்முடைய சாட்சி நிமித்தமாய் நம்மை விரும்புகிறவர்கள் விரும்ப வேண்டும், அதே சாட்சி நிமித்தமாய் நம்மை வெறுப்பவர்கள் வெறுக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பவுல் சொல்கிறாரு, அந்த வாசனை ஒருவருக்கு ஜீவனுக்கு ஏதுவாகவும் ஒருவருக்கு மரணத்துக்கு ஏதுவாகவும் இருக்கு. இப்போ நல்ல மல்லிகைப்பூ வாசனை, இந்த மல்லிகைப்பூ வாசனை அரோமேட்டிக் தெரப்பிம்பாங்க. அதே ஒரு தெரப்பி, அதே ஒரு மருந்து. சில அந்த வாசனை அப்படி நல்லா ரிஃப்ரெஷ் ஆக்கும். அதே வாசனை ஒருத்தருக்கு மயக்கத்தை வரும், வயத்தை கொமட்டும். ஒரே வாசனை தான். ஏன்றது என்ன வாசனை வரணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வரணும். ஏன்றது கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வரணும். அது ஒருத்தருக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும், அதே வாசனை இன்னொருவருக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும். ஏன்றது வர்ற அந்த வாசனை ஒருவருக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கும், ஒருவருக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும். பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நான் வீசுகிறேன். அந்த சாதாரண ஒரு மல்லிகைப்பூ வாசனை ஒருவருக்கு ஒரு அரோமேட்டிக் தெரப்பியாக, ஒரு வாசனையே அவங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்குது.
பிரியமான ஒருவருக்கு அந்த வாசனையே அழிவா இருக்கு, கொமட்டல் தருது. நம்ம ஒவ்வொருவருத்திருந்து இந்த சாட்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. நீங்கள் கிறிஸ்துவுக்கு என்று ஊழியம் செய்ய. அப்போ முதலாவது பார்த்தோம் அவளுடைய கன்சர்ன். அப்புறம் அவளுக்கு இருந்த ஒரு கம்பேஷன், ஒரு கான்ஸ்ட்ரெயின்ட், ஒரு நெருக்கம். அவளுக்குள்ள இருந்த ஒரு கமிட்மெண்ட். அவள் போய் பேசணும், போய் சொல்கிறேன், என்னை அடித்தாலும் உழைச்சாலும் நான் போய் சொல்ல போகிறேன், புறப்பட்டு போய் சீசர் ஆக்குங்க, போங்க சொல்லுங்க, ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல் உங்களை அனுப்புகிறேன். ஒரு ஆட்டுக்குட்டி நாச்சியார்ட்ட போய் சொல்கிறேன், ஓநாய்க்குள்ளே அனுப்புறது போல் உங்களை அனுப்புகிறேன், போய் புறப்பட்டு போய் சொல்கிறேன். சொல்லும்போது அவளுக்குள்ள இருந்த ஒரு கான்ஃபிடென்ட், கண்டிப்பாக அவர் சுகமாக்குவார். அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் விளைவாக ஒரு பாசிட்டிவ் கன்ஃபெஷன், ஒரு ஃபெய்த் கன்ஃபெஷன். பிரியமானவர்களே, இருதயத்தில் விசுவாசிப்பது ரைட், ஆனால் அது எப்போ ரட்சிப்பாக மாறும்? வாயினாலே அறிக்கை பண்ணும்போது சொல்லணும். நான் வீட்டில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன்ல, வாய் திறந்து பேசுங்க, போய் சொல்லுங்க. ஆனால் அப்படி சொல்லும்போது அதற்கு முன்பாகவே அங்கே உங்களை பற்றிய சாட்சி இருக்க வேண்டும். அந்த சாட்சி உங்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கலாம், அந்த சாட்சியே உங்களுக்கு விரோதமாகவும் இருக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கிறது, நீங்கள் போய் பேச மாட்டீங்க அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். ஐயோ இவ்வளோ வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே கோபமாக இருக்கலாம். ஆனால் உங்களை பற்றி என்ன சர்டிஃபிகேட் இருக்கணும்? போய் பேச மாட்டா, பித்தலாட்டம் கிடையாது. எஸ்ன்னா எஸ், நோன்னா நோ. நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். கெட்டு போகிறவங்களுக்கு அது மரணத்துக்கு எதுவாக இருக்கும், நல்லவங்களுக்கு ரட்சிப்புக்கு எதுவாக இருக்கும், அவ்வளோதான். சரி, ரொம்ப பார்த்துட்டோம். அப்போ சொல்லிட்டேன். ஒரு குறிப்பு அதில் இருக்குது. ஒரு முக்கியமான காரியம் சொல்கிறேன், என் மனசில் பட்டது. 14-15 வாசிங்க, verses 14 and 15. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அவன் சொன்னபடியே நடந்துச்சு, அவன் சொன்னபடியே நடந்துட்டான், அவன் சுத்தமானால். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து, அவன் தன் கூட்டத்தார் எல்லாரையும் கூட்டிட்டு எலிசாவிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, அவனுக்கு எலிசாவுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் மகிம்படி இதே வார்த்தை தான் நேபுகாத்நேச்சார் சொல்கிறான். இதான் யோசேப்பிட்ட பார்வோன் பார்க்குறான். இங்கே நாகமான் சொல்கிறான், இந்த தேவனை தவிர வேற தேவன் இல்லை என்று நான் அறிந்தேன்கிறான். எலிசாக்கு முன்னால் போய் நிற்கிறான். ஆனால் அந்த சின்ன பிள்ளைகிட்ட தேங்க் பண்ணானோ, அந்த சின்ன பிள்ளைகிட்ட அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தானோ இந்த வேதத்தில் பதிவு செய்யப்படலை. அந்த பிள்ளைக்கு ஏதோ பேர் பொறுத்துச்சு, புகழ் வந்துச்சு, யோசேப்பு அங்கே அதிபதியானா, தானியேல் அங்கே அதிபதியானா, அப்படி இந்த பிள்ளை ஒரு அதிபதி ஆனால்னு கூட பார்க்க முடியலை. இந்த பிள்ளை அனைத்து மகிமையையும் தேவனுக்கு மாத்திரம் செலுத்தி அவள் பேர் கூட பதிவு செய்யப்படாமல் கடந்து போய்விட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவள் பேரே வரலைங்க. அவன் அவட்ட வந்தான், அவளை தேங்க் பண்ணான். அவன் போய் எலியாவுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறான், அந்த பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுத்தான். எஸ்தரை கூட ராணியாக பார்த்து அழகு பார்த்தாங்க. இந்த பிள்ளைக்கு பிரியமான தேவ நாமத்தை அவள் மகிமைப்படுத்தினதோடு அவளுடைய வரலாறு முடிகிறது. பரலோகத்தில் அதுதான் அவளுக்கு பெரிய கிரீடம். ஒருவேளை இந்த உலகத்தில் பேர் புகழ் கிடைத்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய செல்வாக்கு பரலோகத்தில் இருந்திருக்குமான்னு தெரியாது. நான் பயத்தோடு நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன் யோசேப்பை காட்டிலும் தானியேலை காட்டிலும் ஒரு உயரிய இடம், இல்லாவிட்டால் சற்றேன்னு அவளுக்கு குறைவில்லாத ஒரு இடம்
இந்த அருமையான சின்ன பிள்ளைக்கு பரலோகத்தில் இருக்கும் நம்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் யோசேப்புன்னு பெயர் வைக்கிறோம், தானியேல்னு பெயர் வைக்கிறோம். பேரே தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் நான் அவளுக்கு பேர் வச்சேன் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, மிஸ் நோபடி. நேற்று யோசனை தமிழில் என்ன சொல்கிறது? மிஸ் நோபடியை சிறுமி எவரோ, சிறுமி எவரோ. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நான் அறியப்பட்டாலும் அறியப்படாமல் போனாலும் பரலோகம் என்னை அறிந்தால் போதும். என் நிமித்தமாக என் தேவனின் நாமம் மகிமைப்பட்டால் போதும். இந்த தேவனை தவிர வேற தேவன் இல்லை என்று அந்த அதிகாரி அறிந்தால் போதும். அவன் எலிசாக்கு முன்னால் வேணாலும் நிற்கட்டும், என் முன்னாலும் அந்த நிற்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2000 ஆண்டுகள் கழித்து, 2500 ஆண்டுகள் கழித்து, இன்றைக்கும் இந்த பிரசவாக்கத்தில், இந்த ஓட்டேரியில் அந்த சிறுமியை நம்ம நினைக்கிறோமே. அந்த பெயர் தெரியட்டாலும் அந்த பிள்ளை மறக்கப்படாமல் இருக்கிறாள். வரலாற்றில் பதிவாயிருக்குது, பரலோக ஞாபக புத்தகத்தில் இருக்குமே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நானும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். ஒரு சிலருடைய குஷ்டரோகத்தையாவது நான் நீக்கணும். குஷ்டரோகம் என்றால் எழுத்தின்படி ஒரு சரும நோயாக இல்லாமல் இருக்கலாம். சிலருக்கு மொபைல் ஒரு குஷ்டரோகமாக இருக்கும், சொரியாக இருக்கும், ஒரு சொரியாக இருக்கும். மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. மொபைல் இல்லாமல் என்னமோ ஏதோ லாஸ் ஆன மாதிரி இருக்கும். சிலருக்கு குடியாக இருக்கலாம், சிலருக்கு போதை ஒரு குஷ்டரோகமாக இருக்கலாம், சிலருக்கு செக்ஸ் அடிக்ஷனாக இருக்கலாம், சிலருக்கு ஃபேஷன் அடிக்ஷனாக இருக்கலாம். ஃபேஷனபுளாக இருக்கணுங்கிற அடிக்ஷன் இருக்கு. கண்ணியமாக இருங்க, நான் தப்பாக சொல்லலை, கண்ணியமாக இருங்க, கவர்ச்சியாக இருக்காதீங்க. பிரியமாக இல்லை, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகுது, அதில் ஒரு அடிக்ஷனாக இருக்காதீங்க. அப்படி அடிக்ஷனாக இருக்கிறவங்களுக்கு எப்படியாக இயேசுவினால் உள்ள விடுதலை வேணும். ஒரு குஷ்டரோகியாயில் நான் கர்த்தருடைய பக்கம் திருப்ப மாட்டேன். ஒரு குஷ்டரோகியாயில் இந்த பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தத்திலும் அக்கிரமத்திலும் கடன் பிரச்சனையில் வியாதியில் கஷ்டப்படுற ஒருத்தரே ஆகிலும் அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்த கர்த்தர் என்னை பயன்படுத்த மாட்டாரா? வாழ்ந்தால் இயேசுவுக்காக, செத்தால் இயேசுவுக்காக. அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டுங்க. அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டுங்க. கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் நல்லவர் ஆண்டவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இருக்க இடங்களில் எளிமையை நிற்போம். நான் இயேசுவுக்காக வாழணும் தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேச இடம் கொடுங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், ராஜா நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சிறு பெண்ணை எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தின உம்முடைய நோக்கம் இந்த சபையில் நிறைவேறணும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் ஊற்றப்படட்டும். நம்ம பரிசுத்த ஆவியினால, பரிசுத்த ஆவியினால, பரிசுத்த ஆவியினால இந்த தேவ அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையாய் வீச உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.